அது அவுக்காதீங்க. விலை தீத்துற விலை தீத்துற இருக்கும். விலை தீத்துற இருக்கும். நீங்க ரூபாய் வாங்கிட்டு அது வேணுங்க இருக்குல்ல எல்லாம் கேளுங்க வாங்கினேன். எதுண்டு எவ்வளோக்கு வாங்க கேள்வி நோட்டு எடுப்பான். பண்ணி சூப்பர். ரெண்டு பல்லு கருப்பு இல்லை அதெல்லாம் கருப்பு அங்கே கருப்பு இருந்தால் கொடுப்பலாம். அப்படிதான் வியாபாரம் தெரியும். அங்கே வீட்டில் பார்த்தா தெரியும். ஏப்பா அப்படி கொடுத்துருக்கணாப்பா அவருப்பா புரியுங்கப்பா விலை தீத்துக்கலாம். நீத்தா பேரை புதுசா போயிட்டேன் காமிக்கம்னா நீ ஏன் புதுசா கொடுக்க போறான் 20 உடைச்சு 8000 தீத்தா தேவைஜா சொல்லி விடுங்க. கீழே 18 ரூபா இருப்பான். அதே 18 அதுக்கு மேல என்ன 17 கொடுங்கப்பா. 10 கிலோ வரும். அப்புறம் நீங்க கேட்ட விலையதுன்னு சொல்லிட்டாருல காசு கொடுத்து பிடிச்சுவா. அது வேணாம். அது என்ன ஒரே அடி 8 ரூபாயா பாப்பா குடிங்க. அப்புறம் அது என்ன இதை கொடுக்கலாம் 10 ரூபா கொடுக்கலாம். குடிங்க சொல்லுங்க விலையை சொல்லுங்க. நீங்க 20 ரூபா கொடுப்பாரு. 8,000 எவ்வளவு வேணும்? கேளுங்க விலையை சொல்லிட்டு வாங்க பிடிச்சுவாங்க. எவ்வளவு பிடிச்சுட எவ்வளவு 11 ரூபா கரையும் பிடிக்குதாப்பா. அதான் கேட்கணும்ப்பா. கல்லுக்குமே சத்தியமா 11 ரூபா அந்த ஆடு வாங்குது. 10,000 9,000 11 ரூபா கல்லுக்குமே வாங்குது. 11 ரூபாய்க்கு வாங்கி 19 ரூபா வாங்கினதே 11 ரூபாங்கிற 22 ரூபா பிடிச்சிக்கோங்க. அவர் சொல்லிட்டாரு அவருக்கு அப்படி கருப்பு இல்ல கறி ஊழல் இருக்குல்ல. 8,000 ரூபாய்க்கு எந்த ஹோட்டலையும் ஆடுவாங்க. 8,000 ரூபாய்க்கு கருப்புன்னு சொல்ல கொழுப்பொடி இல்ல இது இருக்கு. இது எப்படி கொழுப்படி வர? ஆமா கொழுப்படி எப்படி வர?